அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கக்கூடிய சேமலை கவுண்டம்பாளையம் என்ற இடத்துல நடந்த அந்த ஒரு ட்ரிபிள் மர்டரை பற்றி பார்க்க போகிற மக்களே, அது முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தகவல்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது செய்தது ஒரு கேங் அப்படிங்கிறதும், அந்த கேங் யார் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். திருப்பூர் மாவட்டம் படத்தில் இருக்கக்கூடிய வலுப்பூரம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மலை கவுண்டம்பாளையம் இடத்துல ஒரு 15 ஏக்கர் திறந்தோப்பு. அந்த 15 ஏக்கர் திறந்தோப்பில் பார்த்தீங்கன்னா மக்களே, கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3 பேர், அப்பா, அம்மா, மகன் 3 பேரும் கொடூரமான முறை கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க. ஸோ பேர் தெய்வசிகாமணி, அலமேலு, செந்தில்குமார். இதில் அவங்க வீட்டிலிருந்து ஒரு 8 பவுன் நகை மட்டும் திருடு போகப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேல் பார்த்தோமையானால் அந்த வீடு முழுக்க அனைத்து புத்தகங்களையும் எடுத்து கீழே போட்டு கலைச்சி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. இந்த கலைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு பத்திரம் தேடியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேடப்பட்டிருக்கா, இல்லை வேறு ஏதாவது விஷயம் தேடப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அது மட்டும் இல்லாமல் செந்தில்குமாரோட செல்ஃபோன்ஸை மட்டும் திருடப்பட்டிருக்கின்றது. வேறு எதுவுமே திருடப்படவில்லை, மற்றெல்லாம் அப்படியே இருக்கின்ற மக்களே. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ஜென்ரலாக ஒரு போலீஸ் அனலைஸ் பண்ணுறாங்கனால் இதுதான் வெஞ்சன்ஸில் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குமா அப்படிங்கிற நோக்கில் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தமையானால் மக்களே, அந்த ஒரு கொலை நடந்தது அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபார்ம். இதை ஒருத்தர் உள்ளே புகுந்து பண்ணல, இது ஒரு கேங் பண்ண ஒரு கொலை மற்றும் ராபரி அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது மக்களே. இப்போ இந்த கேங் யார், இந்த கேங்கை அப்பாயிண்ட் பண்ணது யார் அப்படிங்கிற நோக்கில் பார்க்க வேண்டும். இது ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு நபர், அவரும் அவரோட மனைவியும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இந்த இடத்துல வேலை பார்த்துருக்குறாங்க. வேலை பார்த்தவங்க நடுவில் அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தால் அவங்க வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியான பொழுது, இந்த பாலமுருகன் தான் கொலை பண்ணியிருப்பாரா, அவர் தான் ஆளை வச்சு கொலை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற அடிப்படை சந்தேகம் டிஃபால்ட்டாக எழுது வழக்கமான விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களா தெய்வசிகமான சொந்தக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த பாலமுருகனும் இன்னும் ஒருத்தவரும் ஒரு 10 நாளாக இங்கே நோட்டை விட்டு உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்ட காரணமையால் பாலமுருகன் அழைத்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் போலீஸாரில் கடந்த 3 நாட்களாக மக்களே. இதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும், பாலமுருகன் ஒரு தினக்கூலி. அவரால் இப்படி ஒரு கேங்கை காசு கொடுத்து அப்பாயிண்ட் பண்ணி இப்படி ஒரு அதுவும் எடுத்திருக்கிறது வெறும் 8 பவுன் எடுக்கப்பட்டிருக்கின்றது, வேறு எதுவுமே பெருசாக எடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா புத்தகத்தையும் கலைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இப்படி ஒரு கேங்கை அப்பாயிண்ட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை அரங்கேற்றிருக்க முடியுமா? ஏன்னா அவர் தினக்கூலியாக வேலை பார்த்துட்டு இருந்த நபர் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் மக்களே. ஸோ இது அடிப்படையில் பார்க்கும்பொழுது நாம் சில பேர்கிட்ட விசாரித்து பார்த்தோம். சில விஷயங்களை விசாரித்து பார்க்கும்போது தெரிய தகவல் என்னென்னு பார்த்தோம்னால், இந்த இடத்துல தெய்வசிகாமணி அப்படிங்கிற நபரை பற்றி ஃபஸ்ட்டு விசாரித்து பார்த்தோம். அவரை பற்றி கேட்குறப்போ இந்த தகவல் கிடைக்கிது ஊர்லன்னு பார்த்தால், அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்டான மனுஷங்க, கடிஞ்சு கூட பேச மாட்டார். ஜென்ரலாக கவுண்டர் சமூகத்தில் ஒரு ஜென்ரேஷனில் பணக்காரனவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஜென்ரேஷன் பணக்காரன் ஆனவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது தெய்வசிகாமணி அப்படிங்கிறவர் ஆரம்பத்திலேருந்தே பணக்காரர். ஸோ ஒரு ஆரம்பத்திலே பணக்காரர் இருந்தவர் தான் அப்படிங்கிற தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலமுருகன் அப்படிங்கிற நபரை வேலையை விட்டு நிறுத்தினது கூட அவர் கடிஞ்சு கூட பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய பழக்கமே அதுதான். அவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்படுகின்றது. ஸோ அவருக்கு வெஞ்சன்ஸ் இருப்பதற்கான ஒரு வாய்ப்போ நிலைப்பாடோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்றது தெரிகிறது மக்களே. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கணும், இதை பண்ணது ஒரு கேங், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்தளவு கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்துக்கிறாங்க, அது பண்ணது ஒரு கேங்குன்னு தெளிவாக தெரியுது. இப்போ இந்த கேங்கை யார் பண்ணுவா அப்படிங்கிறதை ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க போலீஸ். ஸோ ஃபுட்டேஜை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே உங்களுக்கு ஃபுட்டேஜில் ஒரு சஸ்பெக்ட் கிடைக்கல. அப்போது சஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோமேனால், ஒரு பாலமுருகனோ இல்லை எக்ஸோ ஒய்யோ ஜெட்டோ ப்ராப்பராக இவங்களை ஜஸ்ட்டு போய் அடித்து கொலை பண்ணிட்டு வாங்க அப்படின்னா, இது 2 ஆஸ்பெக்டில் பார்க்குறோம். கொலை பண்ணப்பட்டு 8 பவுன் நகை எடுக்கப்பட்டிருக்கின்றது, வீடு கலைச்சி வைக்கப்பட்டிருக்கின்றது. வெறும் ஒரு பழிவாகும் நடவடிக்கையாக பாலமுருகனும் யாராவது ஒருத்தவங்க பழிவாகும் நடவடிக்கையாக எடுத்துகிட்டு தெய்வசிகாமணி மற்றும் அலமேலு மற்றும் அவருடைய மகன் செந்தில்குமாரை கொலை பண்ணும் அப்படிங்கிற அடிப்படையில் போயிருந்தாமையானால் அவங்க போவாங்க, கொலை பண்ணுவாங்க, அங்கே எஸ்கேப் ஆவாங்க.
இதில் ஈஸியாக ஃபுட்டேஜில் ஆள் மாட்ட முடியும், மாட்டிப்பாங்க. பட் இதுவரையில் ஃபுட்டேஜை பொறுத்தளவுக்கு எந்த சஸ்பெக்ட்டுமே கிடைக்கல அப்படிங்கிறது கிடைக்கப்படுகின்ற தகவலாக இருக்கின்றது மக்களே. அப்போ இதை யார் பண்ணுவா அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சில இடத்துல விசாரித்து பார்த்தோம், என்ன தகவல் கிடைக்கப்பெறுகின்றதுன்னு பார்த்தோமேயானால், இந்த மாதிரி ஒரு கேங் செய்வாங்களா? இப்போ நம்ம வந்து தீரன் படத்தில் பார்த்துருப்போம், பவாரியான்னு ஒரு கேங் இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு கேங் எதாவது அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தால், இதே மாதிரியான ஒரு மாடல்ஸ் ஆப்பரண்டியை ஃபாலோ பண்ணி ஒரு கேங் கொள்ளடிக்கும், கொலை பண்ணும் அப்படிங்கிறது தெரிய வருது. அது யாருன்னு கேட்டிங்கனால் கொரவாஸ். ஸோ இந்த கொரவாஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கொரவாஸ் நிறைய வகைகள் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் கட்டுற கொரவாஸ்ன்பாங்க, இந்த மூங்கிலை கட்டி விற்கக்கூடிய கொரவாஸ் அவங்க. அடுத்து சாராய கொரவாஸ்ன்பாங்க, அவங்க வந்து சாராயத்தை காய்ச்சிட்டு பண்ணுறவங்க. திருட்டு கொரவாஸ்ன்பாங்க, இவங்க வந்து குற்றப்பரம்பரையை சேர்ந்தவர்கள், திருட்டு கொரவாஸ். இவங்களுடைய பூர்வீகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெட்ராஸ் இருக்கக்கூடிய மௌஞ்சூர்ன்ற ஊர் தான் பூர்வீகம். அங்கே இருந்து மற்ற ஊர்களுக்கு போய் குடிபெயர்ந்தவர்கள் தான். இவங்க வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவாட்டி பொட்டலம் போடுவாங்க. ஸோ மாவாட்டி பொட்டலம் போடுறது அப்படிங்கிறது இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிற மக்களே. இப்படி இதாவது இது மாதிரியான மாடல் சூப்பராண்டி இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றது நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த அடிப்படையில் கூட இதில் வந்து கொரவாஸுடைய மாடல் சூப்பராண்டி இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாவா இந்த பொட்டலம் போடுறது இந்த வேலை பார்த்துக்கிட்டு அங்கே ரொம்ப குடிக்கிறவனை பார்ப்பாங்க. அவங்க வந்து இந்த மாவாக்கியெல்லாம் கொடுத்து மட்டையாக்கி விட்ருவாங்க. மட்டையாக்கி விட்டு அவனுடைய வெஹிக்கிள் 2 வீலர் எடுத்துப்பாங்க, பைக் எடுத்துப்பாங்க. இவங்க தேர்ந்தெடுக்கிற வீடுன்னு பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருக்கணும், இல்லை அடர்ந்த செடி கொடியாக இருக்கணும், நடுவில் வீடு இருக்கணும், சுற்றி வீடுங்க இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வீடுகளாக பார்த்து இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்தால், இது சூஸ் பண்ணுற விதம் இருக்குது. நமக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த ஜெயிலு பெயிலு இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் மக்களே. அதாவது இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த திருட்டு கொரவாசன்ற கும்பலில் படித்தவங்களும் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து கேட்ரிங்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா இந்த குற்றப்பரம்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இந்த திருடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய குலத்தொழிலாக இருக்கிற காரணத்தினால் அவங்க ஈடுபடுறாங்க இந்த இடத்துல. ஸோ போவாங்க, ஒரு இடத்த உள்ளே போவாங்க, திருடுவாங்க, வருவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பாங்க. அந்த வக்கீல்கிட்ட போய் இந்த திருட்டு நகையை வாங்குறதுக்கும் ஒரு கும்பல் இருக்கும். இவங்களுக்கு திருட்டு நகையை கொடுத்துட்டு காசாக்கிடுவாங்க, உடனே காசாக்கிடுவாங்க. அந்த காசாக்கின காசு எடுத்துகிட்டு போயிட்டு வக்கீலை பார்த்து கொடுத்துருவாங்க. இங்கே சம்பவம் பண்ணிட்டோம், இதான் விஷயம்பாங்க. இந்த சம்பவம் பண்ணதை பற்றி வெளியே ஏதாவது போலீஸ் வந்து ஸ்மெல் பண்ணி வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டா பெயில் எடுக்க வேண்டியது வக்கீலுடைய வேலை. அதுதான் அந்த காசு. ஸோ இப்படி இவங்களுடைய மாடல் சூப்பராண்டி இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாவை போட்டு மட்டையாக்கி அங்கே ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்துடுறது. அப்படி அந்த மாதிரி இவங்க பைக் எதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு திருட்டு சம்பவத்தில் போயிட்டு ரிமாண்ட் பண்ணப்படுவார்கள். அங்கே சில பேர் வெளியூருக்காரங்க வருவானுங்க, அவங்ககிட்ட ஸ்லோவாக பேச்சு கொடுப்பாங்க. பேச்சு கொடுத்து இவங்களுடைய மைண்டில் இருக்கிற மாதிரி வீடை வந்து கேட்பாங்க. வீடு ஏதாவது இருக்குதா, சுற்றி காடாக இருக்கணும், நடுவில் வீடு இருக்கணும், சுற்றி வீடு இருக்கக்கூடாது, அப்படி இருக்கா? இருக்குது. அப்போது அந்த வீட்டை நோட்டம் விடுறதுக்குன்னு ஒரு நாள் போவாங்க. ஒரே நாள் தான் நோட்டம் விட்டுருவாங்க. திரும்ப போயிட்டு வேறு ஏதாவது அவங்க சும்மா எதர்ச்சியாக போவாங்க. அந்த கூட்டு போகிற நபருக்கு கூட இவனுங்க கொலை பண்ண தான் போகிறானுங்க, கொலைக்க போகிறாங்கன்ற விஷயம் தெரியாமல் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ போய் ஒன்று பார்த்துட்டு போவாங்க. சும்மா ஃப்ரெண்டை பார்க்க வந்தப்பா, வாப்பா, சும்மா நம்ம கேஸ்க்கு நீ வந்து உன்னை வந்து இப்போ இதில் பார்த்தேன், ஜெயிலில் பார்த்தேன், நல்லா இருக்கியா, சும்மா ஊருக்கு வந்தேன், பார்த்து வந்தேன், ஓகே ரைட், ஓகே சூப்பர், பார்த்துட்டு போயிடுவாங்க. போயிட்டு அடுத்து ஒயின் ஷாப் 2 days விட்டுருவாங்க. ஒயின் ஷாப்பில் ரெகுலராக எவன் வரான், எவன் குடிக்கிறான், எவன் மொடா குடிக்காரன், என்ன பைக் அவன்ட்டு இருக்குன்னு விட்டே இருப்பாங்க. அந்த பார்த்துட்டாங்கன்னா இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மக்களே ரோட்டை வச்சு இவங்களோட டிஸ்டன்ஸை கணக்கிட மாட்டாங்க, திசை தான். இப்போ இங்கேருந்து கிழக்கு திசையை பார்த்து நான் போகிறேன் அப்படின்னு திசையை வச்சு கணக்கிடுவாங்க இந்த நபர்கள்லாம். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த வீடு கிழக்கு திசையில் இருக்குன்னா டுவர்ட்ஸ் மேற்கு திசையை நோக்கி போயிட்டு அங்கே ஒரு ஒயின் ஷாப் போய் பிடிப்பாங்க. பிடிச்சி அங்கே ஒரு ஆள் ஓட்டமிட்டே இருப்பாங்க, பார்ப்பாங்க, டெய்லி போவாங்க, குடிப்பாங்க, மாவு வந்து இந்த மாவகை வரம் போடுவானுங்க, போட்டு பார்ப்பானுங்க. அங்கே ஒருத்தரை மட்டையாக்கி விட்டுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து அவன் பைக் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து பைக்கை ஓட்டிகிட்டே வருவாங்க மக்களே. டபார்னு சைடில் ரோடுக்கு பக்கத்தில் பைக்கை படுக்க போட்டுருவானுங்க. அவ்வளோதான், படுக்க போட்டு அந்த இடத்துல ஒரு ஏதாவது முள் புதரை பார்த்து
சரக்கடிச்சிட்டு படுத்துருவானுங்க. அந்த முள்புதரில் சரக்கடிச்சிட்டு படுத்தா கூட யாரும் கவனிக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு இருக்கலாம். ரெண்டாவது, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முள்புதராக பார்த்து படுப்பானுங்க. ஏன்னால் அந்த வீட்டுக்கு நைட்டு போய் சப்போஸ் ஒலடிக்கிறோம் அப்படின்னால் அங்கே நாய் தொல்லை இருக்கான்னு செக் பண்ணுவானுங்க. அந்த நாயை டேம் பண்ணுறதுக்காக அங்கே சரக்கு அடிக்கிறப்போ சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாயை கூட டேம் பண்ணுவானுங்க, தூங்குவானுங்க, எந்திரிப்பானுங்க. எந்திரிச்சு நைட் ஆச்சுனால் அந்த வீட்டுக்குள்ளே போவானுங்க மக்களே. இதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தைனால் அந்த கல்லளவு அப்படிங்கிறாங்க. அது ஏன் இந்த கல்லளவு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அங்கே குறிப்பிட்றாங்கனால், ஜென்ரலாக இந்தியன் டாய்லெட்டில் போகும்பொழுது குத்த வச்சு உட்கார பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் போகிறாங்க அப்படின்னால் அந்த 5 பேரில் 2 பேர் கல்லளவு பார்ப்பாங்க, இன்னொரு 3 பேர் கொள்ளைக்கு போவானுங்களாம். எந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்த கல்லளவு பற்றி சொல்கிறோன்னா மக்களே, அந்தளவுக்கு அவங்க ஒர்க்கில் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்னும் 2 பேரும் ஒவ்வொரு திசையில் உட்காந்துப்பானுங்க, கல்லை குத்த வச்சு உட்காந்துருவானுங்க. ஒரு கல் எடுத்துக்கிட்டு இப்படி கையை கீழே போட்டு கல்லை வச்சுட்டு டே கண்ணை மூடுவானுங்க. ஒரு 12-12:30 மணிக்கு அந்த ஒரு அர்த்த ஜாமத்தில் நம்மள அறியாமல் ஒரு தூக்கம் வரும். அந்த மாதிரி இந்த கல்லளவு பார்க்குறவங்களும் லைட்டாக தூங்குவானுங்க. அப்படி தூங்குறப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவன் தூங்க ஆரம்பிக்கிறவனுடைய கல்லு கீழே உழுமா. அந்த கல்லு கீழே உழறது தான் அவங்க டைமிங், அர்த்த ஜாமம் ஆகிடுச்சுன்றது. டக்குன்னு போடுவாங்களாம், அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. ஏன்னா அவங்க பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மக்களே, சுற்றி காடு இருக்கணும், இல்லை தோட்டம் இருக்கணும், நடுவில் வீடு இருக்கணும், பக்கத்தில் வீடக்கூடாது. ஸோ அக்கம் பக்கத்தை வீட்டில் செலக்ட் பண்ணுறாங்க இவனுக்கு. ஸோ கத்தினாலும் கேட்காது, வெளியே உள்ளே போவானுங்க. அவங்க எல்லாரையுமே அடிச்சிருவானுங்க, கொலை பண்ணுறவானுங்க, நகை எடுத்துருவானுங்க. நகையை எடுத்துகிட்டு ஒட்டு மொத்தமாக அந்த வீட்டையே ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிருவானுங்க, சரடை போட்டு பிரிப்பானுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்களே, இவனுங்க எந்த அளவுக்குன்னு பார்த்தால் சாமி ரூம் இருக்குமா, உள்ளே போக மாட்டானுங்க. வெள்ளி குத்து விளக்கோ வெள்ளி விளக்கோ எதாக இருந்தாலும் அவங்க தொட மாட்டானுங்க. சாமி ரூம் பக்கம் போய் திருட மாட்டானுங்க. இது இவங்களோட மாடல் சூப்பராண்டி. மற்ற திருடிடுவானுங்க. திருட்டு எடுத்துப்பானுங்க. நகையை தான் மெயின், நகை பணம் தான் மெயின். எடுத்துப்பானுங்க. இந்த வீட்டில் உள்ள மொத்த புத்தகத்தை எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு, துணிலாம் கீழே தள்ளி விட்டு ஃபுல்லாக களைச்சி விட்ருவானுங்க. சாமி ரூம் பக்கம் போக மாட்டாங்க. இந்த அடுத்த ஆள் இதே மாதிரி அந்த கண் அசந்து அந்த கல்லை கீழே போடுறதுக்குள்ளே இவங்க முடிச்சிருவானுங்க அப்படின்னு கல்லளவு அப்படின்ற நோட் வச்சுருக்கானுங்க. வச்சுட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா, இவங்க திருட்டு விஷயத்தில் பொறுத்தளவுக்கு மர்டர் அண்ட் ராபரியோ இல்லை வெறும் ராபரியோ வாட்டெவர், இதில் இவங்க எந்த செல்ஃபோன்ஸ் கம்யூனிகேஷனும் யூஸ் பண்ண மாட்டானுங்க. அதே மாதிரி இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வெளியே வந்துடுறது. எந்த ஒரு புதரு கீழே சரக்கடிச்சு படுத்தாங்களோ அதே புதரு கீழே 5 பேரும் ஸ்கேட்டராகி போய் படுத்துருவாங்க. படுத்துட்டு விடிஞ்ச அப்புறம் ரொம்ப நார்மலாக எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு பஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க. அதாவது அடுத்தடுத்த பஸ்ஸஸ், ஒரு செகண்ட் தேர்ட் பஸ்ஸஸ் பிடிச்சி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, இந்த வீட்டிலேருந்து மேற்கு திசையை நோக்கி மேற்கு திசையில் ஒரு பஸ் ஸ்டாப்பு, அங்கே காலை 9 மணிக்கு வந்துடணுன்றது தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதனால் யாரும் பேச மாட்டானுங்க, பேச மாட்டாங்க, கம்மிட்டுருப்பானுங்க. இவனுங்க போய் இந்த புதில் படுத்து மார்னிங் எழுந்திரிச்சு ரொம்ப சாவகாசமாக அவன் தனித்தனியாக எழுந்துச்சி கிளம்பி 9 மணிக்கு போய் அங்கே அசம்பிள் ஆயிடுவானுங்க. அசம்பிள் ஆனதுமே ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை, இந்த நகையை கொண்டு போய் ஒருத்தன் நகை வச்சுருப்பானுங்க, நகையை கொண்டு போய் எந்த நபர் நகை வாங்குறதுக்குன்னு வச்சுருப்பானுங்க ஒரு ஆள், அவனை போய் நகையை திருட்டு நகையை விற்றுருவானுங்க, விற்று காசாக்கிடுவானுங்க. அடுத்தது போய் பார்க்குற ஆள் பார்த்திங்கன்னா அந்த வக்கீலை பார்த்து நாங்கள் சம்பவம் பண்ணிட்டோம், இதான் இந்த சம்பவம், இதான் மேட்ரு, ஃபுல்லாக நரேட் பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இதான் இவங்களுடைய மாடல்ஸ் ஆப்பரண்டி மக்களே. ஸோ இந்த வீட்டில் உள்ள புத்தகத்தெல்லாம் கலைச்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எந்த எவிடன்ஸும் எந்த சஸ்பீஷியஸ் விஷயமுமே எந்த ஃபுட்டேஜிலும் மாட்டல அப்படிங்கிற 2 ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்கும் பொழுது இதை ஒருவேளை ஊட்டி குறைவாஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது மக்கள். ஒருவேளை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாடல்ஸ் ஆப்பரண்டி ஃபுல்லாக அப்படியே சிங்கில் உட்காருது. இப்போ இந்த பைக் எடுத்துகிட்டு போய் பண்ணக்கூடிய இந்த ஒரு எம்ஓக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்க பேர் லைன் போங்கு. ஸோ இவங்க வச்ச பேர் லைன் போங்கு. அந்த லைன் போங்கு என்ன அர்த்தம்னால், பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த திருட்டு பைக் எடுத்துகிட்டு போய் பண்ணி பார்த்து செஞ்சு இந்த மாதிரி கொள்ளடிச்சிட்டு வந்துட்டு லைன் போங்கு. ஸோ இந்த ஒரு திருட்டு விஷயம், அதாவது இதில் எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் கிடையாது.
ஏன்னால் அந்த இவர் தெய்வ சிகாமணியை பொறுத்தளவுக்கு ரொம்ப சாதுவான நபர், கடிஞ்சு கூட பேச மாட்டார். அப்போது அவருக்கு வந்து எதிரிகள் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. சொந்தக்காரங்க இந்த சம்பவத்தை பண்ணல. சிசிடிவி ஃபுட்டேஜை பொறுத்தளவுக்கு கூலிப்படையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கூலிப்படை வந்து இங்கேருந்து முடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுவாங்க. அப்படி எந்த விதமான சஸ்பீஷியஸ் ஆக்டிவே அங்கே நடக்கலை. அப்போ இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இது ஒருவேளை குறவாஸ் பண்ணக்கூடிய லைன் போங்காக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது மக்களே. இது குறவாஸாக இருந்தால் இப்போ இவங்களை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சில டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க காவல்துறை. ஸோ இதன் அடிப்படையிலும் காவல்துறை விசாரித்து பார்த்தால் இதை ஒரு வேளை ஏதாவது சஸ்பெக்ட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம ஒரு எதிர்பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஊட்டி குறவாஸ், ஏன்னா அங்கே இந்த செம்மலை கவுண்டம்பாளையத்துலேருந்து உங்களுக்கு ஊட்டி கொஞ்சம் பக்கம், ஊட்டி பக்கத்துலாம் வந்து தெரார் குறவாஸ். ஸோ அந்த குறவாஸாக இருக்கலாம், இல்லை அதுக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது குறவாஸ் டீம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய, இந்த வீட்டில் வந்து அவங்க நடவடிக்கை நோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ரீசண்டாக ஏதாவது ஒரு ஜெயிலில் இந்த செம்மலை கவுண்டம்பாளையத்தை சார்ந்தவர்களோ இல்லை வேறு சுற்றி உள்ள கிராமத்தை சார்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்க ரிமாண்ட் ஆகிருக்கணும் ஒரு ஜெயிலில், ஒரு ப்ரிசனில். அந்த ப்ரிசனில் இதே மாதிரி குறவாஸ் ஒருத்தவங்க வந்து உள்ளே இருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட பேச்சு வாங்கி பேச்சு கொடுத்து இப்படி ஒரு வீடு இங்கே இருக்குது, அதில் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கிடையாது அந்த வீட்டு வாசலில் அப்படிங்கிற நோட்டம் விட்டுருந்தால் மட்டும்தான் இதை பக்கா பிளான் பண்ணிருக்க முடியும். ஸோ அந்த நபர் யார் அப்படிங்கிறதும் இப்போ இந்த குறவாசை வந்து பிடிச்சி விசாரித்தா தெரிய வரக்கு வாய்ப்பு இருக்க மக்களே. ஏன்னா அவங்க மூலிமா நோட்டம் விட்டுருக்கா தான் வாய்ப்பு, வேறு எது வாய்ப்பும் கிடையாது. ஸோ அதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு இதாக இருக்க முடியும் மக்களே, ஒரே ஒரு சோர்ஸாக இருக்க முடியும். ஸோ இப்படி ஒரு எம்ஓ ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு, 100% இது கேங்கு தான் அப்படிங்கிறப்போ இது குறவாஸாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மக்களே. அண்ட் இந்த குறவாஸ் எந்த அளவுக்கு அப்படின்னால் இவளில் பல பேர் படித்தவங்களும் இருக்கிறாங்க, டிகிரி ஹோல்டர்ஸு, கோல்டு மெடலிஸ்ட்டு, ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய குற்றப்பரம்பரை பார்த்திங்கன்னா இவங்க அந்த திருட்டு குறவாஸ் அப்படிங்கிறதுல வர்றதுனால இந்த திருட்டு அப்படிங்கிற விஷயத்தை இவங்க விடாமல் இருக்கிறார்கள். ஸோ அரசாங்கம் சப்போஸ் இந்த வழக்கில் இந்த ஊட்டியில் இருக்க குறவாஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு உண்மை தெரிந்தால் இந்த திருட்டு குறவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குற்றப்பரம்பை சார்ந்தவர்கள் திருந்தி அவங்க டோட்டலாக அந்த எண்ணமே வராமல் இருப்பதற்கு ஏதாவது அரசு ஏதாவது பண்ண வேண்டும். அப்படி செஞ்சால் இந்த மாதிரியான கேங்கோடைய ஒர்க்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.